ஹாய், இன்றைக்கி வந்து ஒரு மேஜிக் ஸ்கின் பிரைட்டனிங் மாஸ்க் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம ரைஸும் பொட்டேட்டோவும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பொட்டேட்டோ வந்து நிறைய பேருக்கு செட் ஆகாதுன்னு சொல்லுவோம். நானே வந்து ரெகுலராக பொட்டேட்டோ யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ளீச் நம்மளுக்கு. ஆனாலுமே இந்த ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ பிரைட்டனிங் மாஸ்க் வந்து நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். ரைஸோடு சேர்ந்து இந்த பொட்டேட்டோ யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே ஆகாது. செம்மையாக ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த பொட்டேட்டோ வந்து நம்மளுக்கு மெயினாக எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, ஸ்கின்னில் உள்ள டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு, பிளாக் மார்க்ஸு, அது மாதிரி அன்ஈவன் ஸ்கின் டோனு, அங்கங்கே திட்டா பிளாக் கலரில் நம்மளுக்கு வந்து மங்கு மாதிரி படிஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே பொட்டேட்டோ வந்து ஒரு சூப்பரான ரெமெடி. ஸோ அது கூட சேர்ந்து நம்ம ரைஸும் சேர்ந்து இந்த ஒரு பிரைட்டனிங் மாஸ்க் வந்து போட போகிறோம். போட்ட உடனே ஒரு சூப்பரான ஒரு பிரைட்னிங் வந்து இருக்கும். இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணவே இல்லை. இதில் நிறைய வியூஸ் போகும்போது நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் வச்சுருந்தேன். பொக்கிஷமாக பாதுகாத்து வச்சுருந்த ரெமடிஸில் இதுவும் ஒன்று. பட் வந்து இப்போயுமே நம்மளுக்கு நிறைய வியூஸ் வந்து போகல. நிறைய பேர் வந்து எனக்காக ஃபீல் பண்ணுறீங்க. நிறைய பேர் எனக்கா இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு ரீல்ஸே இதுவே இப்போ ரீல்ஸுங்கிறேன் வியூஸே போல, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. தெரியலங்க, என்னமோ சூனியம் வச்ச மாதிரி. நானும் ஒரு 4 வருஷமாக யூடியூப் வந்து பண்ணுறேன். பெருசாக நான் வந்து ப்ராடக்ட்டை வச்சு இதுவோ ப்ரமோட்டோ இந்த மாதிரி எதுவுமே பண்ண, மேபி அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் வந்து டக்குன்னு டெவலப் ஆகுமா என்னமோ தெரில. நான் வந்து நேச்சுரலாக வீட்டில் இருக்க வச்சே பண்ணிகிட்டே இருக்கனால அது வந்து நிறைய பேருக்கு போர் அடிக்குதா, இல்லை வந்து சேனலை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, யூடியூப்லேருந்து சஜஸ்ட் பண்ணலையா என்னன்னு தெரில. ஆனால் நிறைய வியூஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னமும் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு அது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ரீச் இருக்கும். நிறைய பேர் பார்ப்பீங்க. ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணாலே வந்துட்டு அது மூலயமா வந்து எனக்கு நிறையா வியூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் தான் மெசேஜ் பண்ணுறீங்க. எனக்கு ஓகே, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. பட் எனக்கு இந்த எந்த பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது பார்க்குற இன்னொரு 4 பேருக்கு இது இந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை இந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ நானே சொல்லிட்டு இருந்தால் புரியாது. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நான் 100% ஷுவராக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஸ்கின் கேர் வந்து நான் ஃபாலோ பண்ணேன், சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த கமெண்ட்டில், நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட்டில் கேட்டாலுமே நான் அதே மாதிரி தான் நான் ரிப்ளை பண்ணுவேன் உங்களோட ஸ்கின் கேருக்குலாம். ஸோ வந்து இங்கேயுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்கலாம். நிறைய நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அந்த சூப்பரான ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ பிரைட்டனிங் மாஸ்க் என்னன்னு பார்க்கலாம். நான் எடுத்துக்கிறது வந்து பச்சரிசி. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் சாப்பாட்டரிசி தான் உங்கள் கையில் இருக்கனாலும் எடுத்துக்கோங்க. பட் பச்சரிசி வந்து சாப்பாட்டரிசியோடு கம்பேர் பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட் கொடுக்குங்க எப்போதுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு. இது கூட நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து இது மூழ்கிற அளவுக்கு மட்டும்தான் ஊற்றுறேன். நிறைய தண்ணி ஊற்றி ஊற வைக்கல, மூழ்கிற அளவுக்கு ஊற்றி 2 hours வந்து நான் ஊற வைக்கிறேன். 2 hours ஊறினதுக்கப்புறமா ஒரு பொட்டேட்டோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோலை வந்து சீவிக்கோங்க. கண்டிப்பாக தோலை வந்து சீவிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு சீவிர இது இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு சீவிக்கோங்க. சீவுறது தான் எப்போதுமே பெஸ்ட்டு. இதுக்கு பதிலாக நான் வந்து குட்டி குட்டியாக நறுக்கிறேன்னா அது சரியாக வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது மிக்ஸ் ஆகாது. அதனால் வந்து சரியாக வந்து அரைக்க வராது. அதனால நல்லா சீவிக்கோங்க. அரிசி வந்து நல்லாவே ஊறிடுச்சு. 2 மணி நேரம் ஊறினாலே போதும். உங்கள் இஷ்டம் தான், ஒரு 6 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். ஆனால் 2 மணி நேரம் வந்து கண்டிப்பாக ஊறணும். அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்லேயே நல்லாவே ஊறிடும். பொட்டேட்டோவை நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். ஒரு பொட்டேட்டோ ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். இது நம்ம ஒன்ஸ் செஞ்சோம்னா நம்மளுக்கு எப்படியும் ஒரு 3 days 4 days வரைக்கும் கெடாது. அதனால் நான் வந்து ஓரளவுக்கு 3 days 4 days வரைக்கும் செஞ்சு வச்சுக்குவேன். எப்போதுமே நான் ஏதாவது பேக் வந்து செஞ்சேன்னு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவேன் கண்டினியூவாக யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து ஊற வச்சுருக்க ரைஸை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கோங்க. அப்படியே அந்த ரைஸ் வாட்டரோட, அந்த ஊற வச்ச ரைஸ் வாட்டர் இருக்குல்லையே அது ரொம்ப முக்கியம், அதோடு சேர்த்து கொட்டிக்கோங்க. புதுசாக தண்ணி ஆட் பண்ண வேணாம். இது கூட அந்த பொட்டேட்டோ சீவி வச்சுருக்கோம்ல அதை போடணும். ஏன் சீவணும்னு சொன்னேன்னா இது வந்து அரைப்படாது, குட்டி குட்டியாக வந்து அப்படியே பொட்டேட்டோ வந்து நின்றுக்கும். அதனால் இப்படி சீவிட்டிங்கன்னா நைஸாக வந்து நம்மளுக்கு அரைப்பட்டுரும். அதனால் இது 2ஐயும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக இந்த மாதிரி வந்துடும். ஆனாலும் நம்மளுக்கு என்ன ஆகுனா அரிசி மாவு வந்து ஸ்க்ரப் ஆகும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஒரு துணி, காட்டன் துணி வச்சு நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு என்னைய மாதிரி காட்டன் துணி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு நான் வந்து இந்த பெரிய ஃபில்டரில் ஒரு தடவையும் அந்த மாதிரி நைஸாக இருக்கிற ஃபில்டரில் ஒரு தடவையும் நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். ஸ்க்ரப் ஆக வேணாம் அப்படின்னா இதை வந்து ஒரு சூப்பராக ஒரு ஃபேஷியலாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இதை வந்து அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். அடுத்தடுத்து இதே வச்சு நம்ம ஃபேஷியல் ஒன்றும் ஃபேஸ் பேக் ஒன்றும் பார்க்கலாம். இந்த ஒரு லிக்விடு வச்சு நான் சொல்கிறேன். இது பாருங்கள், ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து நைஸாக ஒரு லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் வந்து ஹனி ஆட் பண்ணுறேன். ஹனி வந்து நல்ல ஒரு கிளென்சர். இது கூட ஹனி சேர்க்கும்போது சூப்பராக ஒரு மாய்ஸ்சரைசரும் இருக்கும், நல்ல ஒரு கிளென்ஸும் ஆகும். உங்களுக்கு ஹனி ஒத்துக்காது நீங்கள் நினச்சிங்கன்னா ஆலுவேரா ஜெல் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஹனி ரொம்பவே பிடிக்கும். எப்போதுமே ஹனி என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும், நல்ல ஒரு க்ளோவிங் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஹனி தான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஹனி வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க. மற்றவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹனியை வந்து இது கூட. இப்போ இந்த லிக்விட் இருக்குது இல்லையா, இந்த லிக்விடை நம்ம வச்சு நிறைய ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மங்கு ஸ்கின்னில் வந்து மங்கு இருக்கிற ஸ்கின்னு இல்லை டேன் இருக்கிற ஸ்கின்னு அப்படின்னா இதை ரெகுலராக 1 வீக்குக்கு இந்த லிக்விட் மட்டுமே வச்சு முல்டானி மிட்டி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த லிக்விட் வந்து நம்மளுக்கு நீங்கள் கொஞ்சம் நிறையா செஞ்சு வச்சுட்டா கூட ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம், 1 வீக்கு கிடையாது. இப்போ நான் இந்த மாஸ்க் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ரீசெண்டாக நல்ல மாஸ்க்காக வந்திருக்குங்க, கண்ணுக்கும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரிலாம் மாஸ்க் வந்திருக்கு. அந்த மாதிரிலாம் வாங்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் என்கிட்ட இருக்கிற மாஸ்க்கை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இந்த மாஸ்க்கு தான் எடுத்து இது கூட நல்லா வந்து டிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஸ்டெப் பண்ண போகிறோம். என்னென்னா இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. செம்ம சில்லுன்னு இது வந்து ஆகிடும். அதுக்கப்புறமா எடுத்து தான் யூஸ் பண்ண போகிறோம். இது கூட ஐஸ் வாட்டரோடு சேர்ந்து இது யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு, டபுள் மடங்காக இருக்கும் ரிசல்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து மறக்காதீங்க. நல்லா சில்லுன்னு இருக்கும்போது இந்த ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸில் வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்களா, எனக்கு இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து பத்தலை. முன்னாடி நான் வாங்கினது ஃபேஸ் மூக்குக்கும் பத்தாது, கண்ணுக்கும் கவர் பண்ணலை. கண்டிப்பாக இது கண்ணு கவர் பண்ணுச்சுன்னா சூப்பரான ஒரு ரெமெடி இது. இந்த இடத்துல கேட்பீங்க, ஹனி யூஸ் பண்ணுறமே நம்மளுக்கு வந்து புருவத்தில் கண்ணுலலாம் முடி வந்து ஒயிட் ஆகிடுமா அப்படி சொல்லிட்டு இது எப்போதுமே நான் சொல்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஹனி வந்து நல்லது தான். நான் வந்து கண்ணுக்கு இது இல்லையே அப்படிங்கிறதுக்காக உண்மையாக நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கையை வச்சு நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டேன். கண்ணுக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே படுத்துருங்க, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் படுத்துருங்க, சூப்பராக இருக்கும். போட்டுட்டு டார்க் சர்க்கிள் இருந்தாலும் நல்ல ஒரு ரெமெடி இது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். இப்போ உங்களால் ரிசல்ட் வந்து பார்க்க முடியாது, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். பார்த்தீங்களா, செம்ம க்ளோவாக சூப்பராக ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்கும். ஏன்னா பொட்டேட்டோ மாஸ்க் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும், அந்த பொட்டேட்டோட அந்த சாறு வந்து எப்போதுமே கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு கருக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ நீங்கள் இந்த மாஸ்க் எடுத்தோன்னே என்னடா ஸ்கின் வந்து ஏதோ கலர் மாறி இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் போய் ஹனிலாம் இருக்கனால கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்கின்னு வேறு லெவலில் ஒரு தேஜஸாக செம்ம பிரைட்டனிங் வந்து இருக்கும். செம்ம ஷைனிங்காக செம்ம க்ளோவாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எல்லா ஸ்கின் டைப்புமே தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் இதை இந்த லிக்விடை வச்சுருந்தீங்கன்னா 3 டேஸ் வரைக்கும் கண்டினியூவாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்க்ரப்போ பேக்கோ கஷ்டமான வேலை எதுவுமே கிடையாது. செம்ம ஃப்ரெஷ்ஷாக சில்லுன்னு வச்சுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.